பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. ஆமென். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வீட்டில் கண்காணிப்பு கேமரா, அதாவது சிசிடிவி வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். இல்லை எங்கள் வீட்டில் சிசிடிவியே இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க பயங்கரமான சிசிடிவி அப்படின்றதையும் அவங்க யாருன்றதையும் கமெண்ட்டில் கீழே சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்டிருக்க தலைப்பு கண்காணிப்பும் கேமராவும் அதன் நடவடிக்கையும். ஆதார வசனமாக, நீர் என்னை காண்கிற தேவன், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2012ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு அமைச்சர் ஒருவர் சென்னை நோக்கி காரில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று மோதின விபத்தில் சம்பவ இடத்திலேயே அவர் மரித்து போனார். விபத்து நடந்த இடத்திற்கு முன்னால் சுங்கச்சாவடியில் இருந்த கேமராவில் எந்தெந்த வாகனங்கள் சென்றிருந்தன என்பதை பார்த்து கடைசியில் காரில் மோதின லாரி ஒன்றை கல்கத்தாவில் கண்டுபிடித்தனர். அதன் ஓட்டுநர் கைது செய்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. கர்த்தராகிய ஆண்டவர் நமது செய்கைகள் அனைத்தையும் கண்காணிக்கிறார், அதற்காக நடவடிக்கையும் எதிர்க்கிறார். எடுத்துக்காட்டாக, விதவை பெண், லூக்கா 21ஆம் அதிகாரம் 1-4 வசனம் முதல். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதை கண்டு, லூக்கா 21:2, அவர் எல்லோரும் காணிக்கை போடுவதை பார்த்தார். அதே நேரத்தில் ஏழை விதவை போட்ட காணிக்கையின் தன்மை, உற்சாகம், உண்மை, மனவிருப்பம், உள்நோக்கம் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டார். அவளது நோக்கத்தை கண்டு பாராட்டுகிறார். நாங்கள் ஏழைகள் கர்த்தரங்களை கண்டுகொள்வதில்லை என்று ஐயப்பட தேவையே இல்லை. பேதுரு, லூக்கா 22ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் 61ஆம் வசனம். ஏற்கனவே பேதுரு மறுதலிக்கப் போவதை குறித்து இயேசு அவனுக்கு எச்சரித்திருந்தார். ஆனால் அவ்வளவு சீக்கிரத்தில் எச்சரிப்பை மறந்து பேதுரு இயேசுவை மறுதலித்தார். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இந்த பார்வைக்கு என்ன பெயர் வைப்பது? கர்த்தர் அவரை பார்த்தாரிட்டால் என்ன நடந்திருக்கும்? அந்த பார்வை பேதுருவை மனங்கசந்து அழுது மனம் திரும்ப வைத்தது. திரளான ஜனங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரை. திரளான ஜனங்கள் தன்னிடம் வருவதை இயேசு கண்டார். கண்டும் காணாதவர் போல் இருக்கவில்லை. அவர்களை நிலைமையை கண்டார். அவர்கள் மீது மனதுருகினார். சிதறப்பட்டு தொய்ந்து போன அவர்களுக்காக பரிதாபப்பட்டார். சீஷர்களிடம் ஜெபிக்குமாறு கூறுகின்றார். அதே இயேசுவானவர் உங்கள் நோக்கங்களை காண்கிறார். நீங்கள் மறுதலிக்கும் போது காண்கிறார். தொய்ந்து உங்களுக்காக தமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் தந்து உங்கள் நற்கிரியைகளை கண்டு பாராட்டவும் செய்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். ஆமென். நீரே தேவன், சர்வமும் வணங்கிடும் ராஜன் நீரே, பரிசுத்த